அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 81:16 வசனம் பாருங்களேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமைனா ஃபைனஸ்ட் வீட் இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா, நீ எனக்கு மிகவும் அருமையானவன், நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன், நீ என்னுடைய பிள்ளை. அதனால நான் என்ன செய்றேன்? ஃபைனஸ்ட் பிளெஸ்ஸிங்கை தான் நான் உனக்கு கொடுக்கிறேன்றார். ஆமென். அப்ப கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்முடைய தேவன் நமக்கென்று சிறப்பான நன்மைகளையே வைத்திருக்கிறார். அப்ப இதுல போட்டிருக்கிறது பாருங்களேன், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார். அவர் நம்மளை ஃபீட் பண்றதே ஃபைனஸ்ட் பிளெஸ்ஸிங்கை வச்சா. அடுத்து போட்டிருக்கு, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சாட்டிஸ்ஃபை பண்றார். அது எதுனா ரிச் குவாலிட்டி. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை பத்தி சரியான வெளிப்பாடு அவசியமா இருக்கு. என் வீட்டு வாடகையை கட்டுறதுக்கு மட்டும் ஆண்டவர் என் தேவைகளை சந்தித்தா போதும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த கடன் அடைக்க மட்டும் உதவி செஞ்சா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் காட் ஆஃப் த பெஸ்ட், சிறப்பானவைகளை கொடுக்கிற தேவன், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிக்கிற கர்த்தர், நீ நல்லா இருக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்களா? இப்ப இயேசு பாருங்க, 5 அப்பம் 2 மீன் தான், ஆனால் அவைகளை பெருக செய்கிறார். பெருக செய்து எல்லாரும் வயிறார சாப்பிடட்டும் அது மட்டும் நினைக்கல. அவரு நீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியாய் செய்தார் இல்லையா? அப்ப அதுல ஒரு நிறைவு காணப்படுகிறது. எல்லாரும் வேண்டிய மட்டும் சாப்பிடுறாங்க. பெஸ்டான குவாலிட்டி ஃபுட்டா கொடுக்கிறாரு. எனவே நான் சொல்லுகிறேன், தேவனை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு இருக்கட்டும். என்ன வெளிப்பாடு? என் தேவன் எனக்கென சிறப்பானவைகளையும் தரமான நன்மைகளையுமே வைத்திருக்கிறார். சிறப்பானவைகளை கொண்டே என்னை போஷிப்பார், தரமானவைகளை கொண்டே என்னை திருப்திப்படுத்துவார். அவருடைய நன்மைகளால் நான் திருப்தியாவேன். ஆமென். எனவே சில காரியங்கள் தாமதமாகிறதா? சோர்ந்து போகாதீங்க. இது எனக்கு இல்லை அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க. தாமதமாகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், தரமானவைகள் உங்களுக்கென வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எனவே கர்த்தர் உங்கள் தாமதங்களுக்கு முடிவை கொண்டு வந்து கண்மலையின் தேனினால் திருப்திப்படுத்துகிற கர்த்தர் ஃபைனஸ்ட் குவாலிட்டி பிளெஸ்ஸிங்கால உங்களை திருப்திப்படுத்துவார். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. தாமதம் நல்லது என்று சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன், என்னுடைய நன்மைகளால் உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.